வீடுகள்ல தனியா வாழ்ற பெண்களா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனம். ஏன் நான் இது போல சொல்றேன்டா, இந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். 69 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய முன்னாள் பெண் அதிபர் ஒருத்தவங்களே படும் மோசமா அடிச்சே 2-3 நாளைக்கு முதல் கொலை செய்திருக்கிறாங்க. ஏன் இது போல செய்தாங்க, இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்க போகும்போது சப்பா தலையே சுத்துது. இவங்களெல்லாம் மனுஷரா இல்லண்டா வேற யாருமாண்டு யோசிக்க தோணுது. 2-3 நாளைக்கு முதல் ரத்தினபுரியிலே ரக்குவாணி என்று சொல்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இரவு நேரம் இந்த இறந்து போன இந்த பெண் அதிபரினுடைய இந்த அம்மாவினுடைய மகன் ஒரு தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்றார். அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 7 மணில இருந்து ஒரு 8 மணி இருக்கக்கூடிய இந்த கேப்ல வந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறார். அவங்களோட அம்மாவை காண இல்லை. கூப்பிட்டு பார்த்துட்டு காண இல்லைன்ட்டு ரூமுக்கு போய் பார்த்து இருக்கிறார். அவங்களோட அம்மா படும் மோசமா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும்டா, நிர்வாணமான முறையில படும் மோசமா உயிரிழந்த நிலையில கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே மகனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது ஒன்றுமே புரியாம அழுது புலம்பி அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறேன். உடனே இறக்குவானை போலீஸ் பிரிவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து என்ன ஏதுன்ற எல்லாம் வந்து விசாரிச்சு அங்க இருக்கிற முக்கியமான தகவலை எல்லாம் சேகரிச்சு இந்த விசாரணையை உடனே தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்குனா முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னடா, இந்த கொலை நடந்த அந்த அண்டு ஒரு நபர் ஒருத்தர் கொஞ்சம் சந்தேகமான முறையில நடமாடுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இவர் யார், ஏன் இந்த இடங்கள்ல நடமாடுற சந்தேகமான மாறிக்கிட்டு இவர விஷயத்தை தேடி இருக்கிறாங்க. தேடுனா இவர் அந்த இடங்கள்ல தேங்காய்கள் விற்கிறது, சில ஆக்கள்ற வீட்டை இருக்கிற தென்னை மரங்கள்ல வந்து தேங்காய்கள் ஆஞ்சு கொடுக்கறது, இந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி என்றே தெரிய வந்திருக்கு. ஒரு வழியா இந்த கொலை நடந்த அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது விடியறதுக்கு முதலே அந்த நபர் ஒரு வழியா தேடி பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவர் வீட்டையெல்லாம் சோதனை செய்தா இந்த இறந்து போன இந்த அம்மா இருக்கிறாங்க, இந்த பெண் அதிபர், இவங்கட ஒரு மோதிரம் ஒன்று அவர வீட்டை சிக்கப்பட்டிருக்கு. இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அவர் இந்த குற்றம் இதுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாதது போலதான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த மோதிரத்தை அவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சதன் பிற்பாடு இவர் ஒன்றும் பண்ணிடலாம். பொய்யும் சொல்லலாம், பொய் சொன்னாலும் போலீஸ் நம்ப போறதும் இல்லை. அதன் பிறகு போலீஸ் விசாரிக்க வேண்டிய ஸ்டைல விசாரிச்சிருக்கிறாங்க. இவர் அவங்களோட வளவுள்ளுக்கு ஒளிஞ்சிருந்து பின்வாசல் வழியா போய் இருக்கிறார். பின்வாசல் வழியா போகும்போது இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கண்டா, குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாகி குளிக்கிறதுக்கு போய் இருக்கிறாங்க. குளிக்க போகும்போது ஒரு கொட்டானால அந்த அம்மாவினுடைய மண்டையிலேயே அடிச்சு அந்த அம்மாவோட கதையை முடிச்சுட்டு அவங்களோட கழுத்துல இருந்த தங்க செயினையும் மோதிரத்தையும் களவெடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு. இப்ப இவர் நினைச்சிட்டே வந்து போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்கிற மட்டும் செஞ்சிருக்கிறார். ஆனா ஒரு வழியா போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. நீ ஒரு வேலைக்கு போற ஒரு நபர், கூலி தொழிலுக்கெல்லாம் போறா, உழைச்சு சம்பாதிக்கிறா, நீ ஏன் இது போல மோசமான ஒரு கொலையை செய்திருக்கிறா, ஏன் இது ஒரு தப்புன்ற உனக்கு தோணலையான சில விஷயங்களை போலீஸ் கேட்டதுக்கு பிற்பாடு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார், நான் வந்து தெரியாம செஞ்சுட்டேன், நான் வேணும்னு செய்யல, என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு கேக் வாங்குறதுக்கு காசு இல்லை, விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனாலதான் நான் தெரியாத்தனமா செஞ்சுட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் கேக் வாங்குறதுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் செஞ்சேன், இது போல சொல்லி இருக்கிறேன். ஆனா போலீஸ் சரி என்று கேட்டுட்டு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கடா, இதுல இன்னும் யார் தொடர்பு பட்டிருக்கிறாங்கன்ற எல்லாம் விசாரிச்சு இன்னும் 2 பேர் ஒரு வழியா கைது பண்றாங்க. அவங்க வந்து ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓடக்கூடிய சாரதிகள். அவங்க இவருக்கு இந்த கொலை சம்பவத்துக்கு இந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுன உதவி புரிஞ்ச 2 பேர், அவங்களையும் ஒரு வழியா கைது பண்ணியாச்சு. கைது பண்ணி 3 பேருக்குமே வந்து போலீஸ் கொடுக்கக்கூடிய வகையில சாப்பாடை கொடுத்து விசாரிச்சதுல இன்னும் என்ன தெரிய வந்திருக்குண்டா, இவங்க இந்த தங்க செயினை கொண்டு போய் ஒரு நகைக்கடையில் அடகு வச்சு அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வர காசுகள் எடுத்து அந்த காசை இவங்க நல்லா பார்ட்டியெல்லாம் போட்டு நல்லா ஆடலும் பாடலும் வந்து ட்ரிங்க் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி விளையாட்டுன்னு பாருங்க. ஒரு தாய், ஒரு அம்மா ஒருத்தவங்களே கொலை செய்து அதுல தங்க செயினும் தங்க மோதிரத்தையும் களவெடுத்து ஒரு பார்ட்டி போட்டு கொண்டாடுறாங்கடா. எப்படியா நாட்களா இருப்பாங்க, எப்படியான சிந்தனை என்று பாருங்க. இதே அவங்களோட அம்மாவுக்கோ அவங்களோட மனைவிக்கோ அவங்களோட பிள்ளைகளுக்கு நடந்தா இதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ரொம்ப கவனம். நான் உங்களுக்கு நேற்றைய தினமும் சொன்னேன், காத்தான்குடியில ஒரு பெரியவங்க, ஒரு அம்மா ஒருத்தவங்கள வீட்டுல தனியா வாழ்ந்து வந்த அம்மாவை அடிச்சு தலையெல்லாம் வந்து காயமாக்கி ரத்த வெள்ளத்துல போட்டுட்டு ஒரு நபர் வந்து தப்பிச்சு போயிட்டார்.
அது என்னத்துக்கு நகைக்கா என்ன ஏதுன்றது இன்னும் முழுமையா தெரிய வரல. அதுக்கு முதல் நாளும் இது போல சம்பவம். நகைக்காக இப்ப கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, மோசமான சம்பவங்கள் இலங்கை நாட்டில் அங்கங்கே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்தங்களே, இதை தான் சொல்ல முடியும். இன்னொரு சம்பவம் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்துல நேற்றைய தினம் பருத்தித்துறையிலிருந்து வட்டுக்கோட்டைக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க பஸ்ஸில் பேருந்துல போய் இருக்கிறாங்க. ஏன் வட்டுக்கோட்டைக்கு போய் இருக்கிறாங்கடா, வட்டுக்கோட்டையில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இறந்து போய் இருக்கிறாங்க. அப்ப அந்த இறந்த வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க. இறந்த வீட்டுக்கு போனதன் பிறகு வட்டுக்கோட்டையில இன்னொரு அவங்களோட சொந்தக்காரவங்களோட வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க. சொந்தக்காரவங்களோட வீட்டுக்கு போனா சொந்தக்காரவங்களோட வீட்டுக்கு போய் கதைச்சு கொண்டிருக்கிற சமயத்துல தான் இவங்க பார்த்துருக்குறாங்க, இவங்களோட கழுத்துல இருந்த 2 பவுனுக்கும் அதிகமான ஒரு தங்க செயினை காண இல்லை. இவங்களுக்கு தலைகால் புரியாம 2 பவுனுக்கும் அதிகம் பண்ணா எவ்வளோ, 10-12 லட்சத்துக்கு மேல வரும். அப்ப இவங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது என்று புரியாம, எங்க இது தோத்துட்டனா இல்லடா யாரும் களவெடுத்துட்டாங்களான்னு தெரியாம இறந்த வீட்டுக்கு இவங்க வந்த வீதி வழி அங்க இங்க எல்லா இடமும் தேடி இருக்கிறாங்க. தேடி 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 பார்த்தா கடைசி மட்டும் அவங்களோட தொலைஞ்சு போன அந்த நகை கிடைக்க இல்லை. என்ன ஆனது ஏதானது என்று தெரியாம அழுது புலம்பிட்டு இவங்க மறுபடியும் வந்த அந்த பேருந்துலயே மறுபடியும் பருத்தித்துறைக்கு போறதுக்கு அந்த வட்டுக்கோட்டையில இருந்து அந்த பஸ் அந்த பேருந்துல ஏறி இருக்கிறாங்க. பேருந்துல ஏறுனா அந்த பேருந்துல இருக்கக்கூடிய அந்த சாரதி அந்த டிக்கெட் உடைக்கிறவங்கள்ட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய தங்க செயின் இப்படி காணாம போயிட்டு கவலையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாரதி என்ன செஞ்சிருக்காங்கன்றா, அந்த டிக்கெட் உடைக்கிறவங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களோட தங்க செயின் நீங்க இறந்த இடத்துல தான் இருந்தது, நாங்க அதை எடுத்து பத்திரமா தான் வச்சிருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு எனக்கு தாரம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு போன உயிரே மறுபடியும் வந்த மாதிரி கடைசியில அந்த நகை கிடைச்சிருச்சு. ஆனா நகை மட்டும் கிடைச்சது இல்லாம அந்த நகையில ஒரு சின்ன பெண்டன் ஒன்று இருந்திருக்கு போல. அந்த பெண்டனை காணையிலன்னு சொல்லி இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த பேருந்தை பருத்தித்துறை டிப்போவுக்கு கொண்டு போய் அந்த பேருந்தை துப்புரவு செஞ்சதன் பிற்பாடு அந்த பெண்டனும் கீழே கடந்து அவங்க துப்புரவு செய்யும் போது எடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் அந்த பெண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சாரதி அந்த டிக்கெட் உடைக்கிற அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நகையை அவங்க எடுத்து வித்திருந்தா ஒரு 12-14 லட்சத்துக்கு வித்திருந்தா ஆளுக்கு 7-7 லட்சம் எடுத்திருக்கலாம். இப்ப கொஞ்சத்துக்கு முதல் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நகை ஒரு தங்க செயினுக்காக ஒரு பெண், ஒரு பாடசாலை முன்னாள் அதிபர் பெண் ஒருத்தவங்களையே அடிச்சே கொலை செய்திருக்கிறாங்க. ஆனா இவங்க கொலையெல்லாம் செய்ய தேவையில்லை, இவங்களோட கைக்கு வந்த இந்த நகையை இவங்க எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்ய இல்லை. யாரோ ஒருத்தவங்களோட பொருள் எங்களுக்கு தேவை இல்லைன்ட்டு அவங்க கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், அது பெரியோர் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா இருக்கும்ட்டு மறுபடியும் அந்த நகையை கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஒரு நல்ல மனசா இருக்கும். நாங்க அவங்கள வாழ்த்தலாமா வாழ்த்தக்கூடாதா? முடியுமா இருந்தா அந்த சாரதிக்கும் அந்த டிக்கெட் உடைச்சவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி போடுங்க சொந்தங்களே. உண்மையாகவே எங்களோட சேனல் சார்பாக உலகம் பூரார்ந்து பார்க்கிற என்னுடைய சொந்தங்கள் சார்பாக அந்த தங்க செயினை கொடுத்த அந்த பருத்தித்துறை டிப்போல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பஸ்ஸில் ஒர்க் பண்ற அந்த சாரதிக்கும் அந்த டிக்கெட் உடைக்கிற அந்த நபருக்கும் நாங்க என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய காணொளி பார்க்குற அத்தனை சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்றோம். அவங்களோட குடும்பம், அவங்களோட பிள்ளை குட்டிகளோட அவங்க ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியா பாதுகாப்பா வாழணும்னு நான் சொல்றேன். நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் சொந்தங்களே. பதுளையில நேற்றைய முன்தினம் பதுளை வைத்தியசாலையில மயக்கவியல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வைத்தியர் ஒருத்தர் நேற்றைய முன்தினம் காணாம போயிட்டே போலீஸுக்கு மகியங்கனை போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைக்குது. காட்டு பகுதியில் அவரினுடைய கார் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்படுது. விசாரணையெல்லாம் செய்யறாங்க. அந்த காட்டு பகுதியில ஒரு பாறை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில அந்த காணாம போன அந்த வைத்தியர் இறந்து போன நிலையில இருக்கிறார். சில மருந்துகளும் கடந்திருக்குது. ஆனா விசாரணையில இன்னும் சில விஷயமும் தெரிய வந்திருக்கு. சில நாட்களுக்கு முதலே ரொம்ப மன அழுத்தமா இருந்திருக்கிறார். மன அழுத்தம் காரணமா சில மருந்துகளும் எடுத்திருக்கிறார், குடிச்சிருக்கிறார். இது போல சில விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. பதுளையினுடைய மயக்கவியல் முக்கியமான ஒரு விசேட வைத்தியருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாட்டுல படு பயங்கரமான மோசமான பல சம்பவங்கள் நடக்குது. கவனமாக இருங்க சொந்தங்களே. இதை தான் சொல்ல முடியும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பை.